பொன் விளையும் பூமி, 3 போகம் சாகுபடி என பல சிறப்புகளை கொண்ட தஞ்சை தரணிக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். கல்லணை கால்வாயிலிருந்து 3 பெரிய ஆறுகள், 36 கிளை ஆறுகள், அது மட்டும் இல்லாமல் 26,000 கிளை வாய்க்கால்கள் என பிரிந்து தஞ்சை, திருவாரூர், நாகை என இந்த டெல்டா மாவட்டங்களையே காவிரி நீர் ஏற்கனவே செழிப்புற செய்தது. ஒட்டுமொத்தமாக இந்த தஞ்சையை பொறுத்தளவு பண்டைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஒரு வரலாற்றுலலாம் குறிப்பிடுவாங்க, இந்த நெல் மணிகளை காய வைக்கிறதுக்கு அந்த வயதானவர்கள் தங்கள் காதுகளில் போட்டிருந்த அந்த கடுக்கனை தங்க ஆபரணத்தை கொண்டு தான் இந்த காகம் மற்ற பறவைகளை விரட்டுவாங்க என்று சில செப்பேடுகளில் கூட குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி சிறப்பு கொண்ட இந்த தஞ்சைக்கு இப்போ தற்பொழுது விவசாயிகளோட நிலையும், விவசாயிகள் என்ன மாதிரி இருக்காங்க என்பதையும் நம்முடைய செய்தியாளர் காதர் ஹுசைனோட பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளோம். அதை பார்ப்போம். பல ஆயிரம் ஆண்டுகளாக நெல்மணிகள் மட்டுமே முப்போகம் சாகுபடி செய்து வந்தது இந்த தஞ்சை மாவட்டம். கடந்த 5 ஆண்டுகளாக காவிரியில் தொடர்ந்து தண்ணீர் வராதன் காரணமாக குறுவை சாகுபடி என்பது விவசாயிகள் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. ஒருபோக சம்பா சாகுபடி மட்டுமே, அதுவும் போதுமான அளவுக்கு தண்ணீர் வராது, போதுமான அளவுக்கு மழையின்மை காரணமாக பாதிக்கப்பட்டு ஏதோ அறுவடை செய்து வந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு சம்பா சாகுபடியும் விவசாயிகளுக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. கால்நடைகளை வைத்து உழுது சாகுபடி செய்து வந்த இந்த வயல்கள் தற்பொழுது தரிசாக கால்நடைகளை மேய்க்கக்கூடிய ஒரு நிலமாக, மேய்ச்சல் நிலமாக மாறிவிட்டது. இந்த ஆண்டு ஒருபோக சாகுபடிக்காவது தண்ணீர் வருமா என்ற ஏக்கத்தில் விவசாயிகள் தற்பொழுது வானம் பார்த்த பூமியாக வயல்களை தரிசு விட்டு உழுது தற்பொழுது நேரடி நெல் விதைப்பிலும் வயல்களை சமன் செய்தும் வைத்துள்ளார்கள். தற்பொழுது தண்ணீர் வந்தும் மழை பெய்தால் மட்டுமே தங்களுடைய சாகுபடியை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். தஞ்சை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் இந்த ஆண்டும் ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடி செய்ய விவசாயிகள் காத்திருக்கின்றனர். தற்போது மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தண்ணீர் 3 நாட்களில் கல்லணைக்கு சேர்ந்த பின்னர் அங்கிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு திறக்கப்பட உள்ளது. இந்த சூழலில் சாகுபடி பணிகளுக்கு தயாராகி வருகின்றனர் விவசாயிகள். எனினும் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் சாகுபடி முழுமைக்கும் போதாது என்கின்றனர் தஞ்சை விவசாயிகள். தண்ணி திறக்கும் போது இன்னைக்கு எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதே 80 டிஎம்சி தான் தண்ணீர் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்றதுக்கான கேள்விக்குறியா போயிடும். ஏன்னா இருக்கிற தண்ணி 80 டிஎம்சி 40 நாளைக்கு தான் தண்ணி வரும். எங்களுக்கு அது முழுமையா தண்ணி வராது. நாங்கள் நடவை நட்டுவிட்டு அதுக்கப்புறம் இடையில கருது வந்தும் வராமே இருக்கும்போது எங்களுக்கு தண்ணி கிடைக்கலங்கும் போது எங்கள் வாழ்வாதாரமே போயிடும். நாங்கள் உடனே வாங்கி நகை நட்டையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சு நாங்கள் அடவு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி இடையில இது மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போச்சுன்னா எங்களோட விவசாயிகள் வாழ்வாதாரமே போயிடும். அதனால உடனடியாக தமிழக அரசும் சரி மெனக்கட்டு எங்களுக்கு 20,000 கண்ணாடி தண்ணீர் பெற்று தருவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்துக்காக திறந்து விட்டுருக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த தண்ணினால் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்படணும். தூர்வாரி கடைமடை வரைக்கும் தண்ணி போகிறதுக்கான ஏற்பாடுகள் என்பதை போர்க்கால அடிப்படையில் எந்த விதமான ஊழல் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அந்த பணியை உடனடியாக பொதுப்பணித்துறை மேற்கொள்ளணும். தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்.